கபில், நம்ம நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்து பள்ளி விடுமுறை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பள்ளி விடுமுறை தொடங்கி இன்னும் ஒரு வாரம் இருக்கு. மாணவர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இந்த பள்ளி விடுமுறை வந்து சிறப்பா கழிக்கணும்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து பல வகுப்புல போய் கலந்துக்குவாங்க. நடன வகுப்பு, பாட்டு வகுப்பு, அந்த மாதிரி வகுப்புகள் அவங்க நேரத்தை செலவு பண்ணலாம்னு போய் கலந்துக்குவாங்க. ஆனா மாணவர்களே வகுப்பு நடத்தி பார்த்திருக்கீங்களா? அதே நேரத்துல மாணவர்கள், இன்னும் சில மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த பள்ளி விடுமுறைக்கு வந்து சில தன்முனைப்பு பயிற்சிக்கு போகலாம், இல்ல பட்டறைக்கு போய் கலந்துக்கலாம், நல்ல தகவலை சேகரிக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி பயிற்சிகளை போய் கலந்துக்குவாங்க. அதே போல மாணவர்கள் இந்த மாதிரி பயிற்சிகளை வழங்கி பார்த்திருக்கீங்களா? மாணவர்களுக்கு தன்முனைப்பு பயிற்சிகள் வழங்குறாங்களா? யாருப்பா அது, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து ரசிகர்கள் வந்துட்டு ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பாங்க. வேற யாருமே இல்லைங்க, எசென்டன்ஸ் அமைப்பை சேர்ந்த மதுரா மற்றும் சனத் தான் இன்றைக்கு நம்ம கூட வந்துட்டு இணைந்திருக்காங்க. 2 தன்னார்வலர்களை தான் வந்து நம்ம சந்திக்க போறோம். வாங்க வந்து சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சலமாக இருக்காங்க, அதே நேரத்துல உற்சாகமாவும் இருக்காங்க. சரி, பாத்தீங்கன்னா வந்து நீங்க எசென்டன்ஸ் என்ற அமைப்பை வந்துட்டு நிர்வகித்து நீங்க நடத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க இல்லையா? சரி, இந்த அமைப்பை பத்தி சொல்லுங்க. இந்த அமைப்புல முதல்ல என்னென்ன விஷயங்கள் செய்துட்டு இருக்கீங்க? நாங்க வந்து மாணவர்களிடம் ஒரு திட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். அது பேர் எசென்டன்ஸ் ஆன் தி ரோட். ஸோ அந்த திட்டம் வந்து நாங்க என்ன மாணவர்களுக்கு என்ன வழங்கணும்னு நினைக்கிறோம்னா, கோல் செட்டிங் எப்படி செட் பண்றது, ஸோ சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி பயன்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து படிப்புல மட்டும் இல்லை, வாழ்க்கையிலேயே எப்படி சாதிக்கிறது, அதை பத்தி விளக்கி அவங்களுக்கு விளக்கம் மட்டும் கொடுக்காம அவங்கள கைட் பண்ணி கொண்டு வருவோம் நாங்க. அவங்க வந்துட்டு அந்த கிரியேட்டிவாக இருக்கிறது, கிரியேட்டிவாக இருந்து அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வந்து அதை எப்படி வந்துட்டு ஒரு தொழிலாக எடுத்து அதை எப்படி செய்யறது, அதே நேரத்தில் உங்களோட படிப்புலேயே வந்து எப்படி சிறந்து வழங்குறது. அப்போ இதான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமுடைய பேசிஸ்ன்னு சொல்லுவோம். நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களை பார்க்கும் பொழுதே வந்துட்டு எனக்கு ஒரு கேள்வி, நீங்க உண்மையிலேயே வந்துட்டு படிச்சுட்டு இருக்கீங்களா, இல்ல வேலை பண்றீங்களா, என்ன செய்துட்டு இருக்கீங்க? ஆமா, நான் இந்த வருஷம் SPM செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க ஒரு SPM ஒரு படிவம் 5 மாணவர்களா இருக்கும் போது சாதாரணமா படிவம் 5 மாணவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வீட்டு பாடம் நிறைய இருக்கு, நான் கட்டுரை செய்யணும், அதுக்கப்புறம் நான் வந்து டியூஷன் போனேன் அப்படின்னு பிள்ளைகள் சொல்றதையும் தவிர்த்து அவர்கள் பெற்றோர்களும் என்னோட பையன் அங்க போனோம், இந்த மாதிரி ஃபங்க்ஷன், இந்த மாதிரி வெளியில உள்ள நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வரமாட்டாங்க, படிப்பு படிப்பு படிப்புன்னு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த திட்டத்தை நீங்க நடத்துறதுக்கு உங்களோட பெற்றோர்கள் எந்த வகையில ஆதரவு கொடுக்குறாங்க? என்னுடைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஊக்கம் கொடுத்துட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு. ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா, எனக்குள்ள நடக்கிற அந்த சின்ன சின்ன மாற்றங்கள், இப்போ நான் வந்து எனக்கு பிடித்த துறையில இருந்து அந்த வேலை செய்யறப்ப அதே நேரத்தில் என்னோட படிப்புல வந்து சிறந்த மதிப்பெண்களை எடுக்கிறதுனால என்னுடைய பெற்றோர்கள் வந்துட்டு எனக்குள்ள நம்ம சின்ன சின்ன மாற்றங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பையன் வந்துட்டு இதெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் போய் அவங்க செய்யணும் அப்படின்னு ரொம்ப வந்துட்டு ஆதரவு கொடுத்துட்டே இருந்தாங்க. எனக்கு என்னைக்காவது வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு மீட்டிங்ஸ்க்கு போகணுன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு பின்ன விடுவாங்க. அப்புறம் எங்கே வேணாலும் என்ன சில நேரத்தில் நம்ம வெளியே போனோம், ட்ராவல் பண்ணதான் செய்யணும். ஸோ இந்த நேரத்தில் தான் ரொம்ப உதவியாக செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால வந்து என்னோட பெற்றோர்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். சரி சார், நீங்க வந்துட்டு நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? இப்போ வந்து நீங்க இந்த வருஷம் SPM எழுத போறீங்க. இதுக்கு முன்பு நீங்க PT3 எழுதிருப்பீங்களா? என்ன கிடைச்சிச்சு உங்களுக்கு? 8 A கிடைச்சிச்சு. சரி மதுரா, அதாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாணவர்கள் வந்துட்டு கண்டிப்பா நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. நம்ம செல்வகுமார் சொன்ன படிப்பு மட்டும் தான் வந்துட்டு கருத்தில் கொண்டிருப்பாங்க. ஆனா ஒரு மாணவரா இருக்கும் பொழுது நீங்க இன்னொரு மாணவனுக்கு தன்முனைப்பு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் எப்படி உங்களுக்கு தோன்றியது? எனக்கு வந்து என்னோட பெற்றோர்கள் மட்டும் இல்ல, என்னை சுத்தி இருந்த நிறைய நபர்கள் வந்து உனக்கு பிடித்த விஷயத்த நீ செய்யணும், படிப்பு முடிஞ்சோன்னு தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு அவங்க நினைத்தது இல்லை. அவங்களும் இப்பொழுதே நீ எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி நான் படிக்கும் போது காலேஜ்லயே படிச்சுக்கிட்டே இருந்தா எனக்கு போரிங்கா இருக்கும். ஆனா இது மட்டும் படிப்பு மட்டும் கரெக்டா செய்யாம நான் வந்து மற்றவங்களுக்கும் இந்த நாலேஜ் அறிவை வந்து வழங்கணும்னு நினைச்சேன். எப்படி கோல் செட் பண்றது, இது வந்து ஒரு வாழ்க்கையில வந்து சாதனை மட்டும் இல்லை, சந்தோஷமா எப்படி இருக்கிறது சொல்லி கொடுப்போம். ஸோ அதை வந்து நான் மற்ற இளைஞர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சேன். அதனாலதான் அண்ட் இந்த அறிவை தெரிஞ்சுக்கிட்டா சின்ன வயசுலயே 14 வயதா இருந்தாலும் சரி, 11 வயதா இருந்தாலும் சரி, நம்ம நிறைய சாதிக்கலாம். காலேஜ் முடிஞ்சு வேலை செய்யும் போது தான் சாதிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்வகுமார் இவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்துகிட்டு இருக்காங்களே மாணவர்கள், இவங்க எங்கிருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும் பொழுது இருவருமே தமிழ் பள்ளி மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமையான விஷயம். அதான் மதுரா, உங்களுக்கு வந்து 21 வயது தான். நீங்க வந்து ஒரு மாணவியா இருக்கும் பொழுதே இந்த தன்முனைப்பு பயிற்சி வழங்க நீங்க தொடங்கிட்டீங்க. இப்பொழுது நீங்க வந்து ஒரு துறையில வேலையும் செய்து கொண்டிருக்கீங்க. ஆக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தன்முனைப்பு பயிற்சி வந்து பெரிய
மூத்தவர்கள் தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி தன்முனைப்பு பயிற்சி, இல்ல பள்ளி ஆசிரியர், தலைமை ஆசிரியர்கள் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நமக்கு தன்முனைப்பு பயிற்சி கொடுப்பாங்க. அந்த வகையில ஒரு மாணவரா இருந்து நீங்க மற்ற மாணவர்களுக்கு போய் தன்முனைப்பு பயிற்சி கொடுக்குறீங்களா? மாணவர்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? பெரியவர்கள் வந்து பேசும்போது என்னோட அப்சர்வேஷன் என்னன்னா, பிள்ளைங்க வந்து அப்படியே ஒரு பேரியர் போட்டுருவாங்க. பெரியவங்க பேசுறாங்க, அவங்க எப்பவுமே பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அவங்க கேட்க பயப்படுவாங்கல்ல. கரெக்ட். அதே மாதிரி ஆனா நாங்க போய் ஏன்னா நாங்க ஒரு பெரியவங்களை கூட்டிட்டு போய் இதே சொன்ன விஷயத்தையே அவங்க சொன்ன போது மாணவர்கள் வந்து பேச மாட்டாங்க, அப்படியே தனியா அவங்க கார்னர்லயே உட்காந்துருப்பாங்க. ஆனா நாங்க போய் இந்த ப்ரோக்ராம் செஞ்ச போது அவங்க வந்து ஏதாச்சும் கேள்வி இருந்தா வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு இதுலதான் ஆர்வம் தயங்காம சொல்லுவாங்க. ஏன்னா சில சமயத்துல எனக்கு மியூசிக்னா ஆசைன்னு சொல்லுவாங்க. ஆனா பெரியவங்க சொல்லுவாங்க, மியூசிக்ல எல்லாம் மனுஷன் அது தெரியல, நீ என்ன யோசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க அந்த மியூசிக்கா ஓகே என்னென்ன செய்யலாம், யூடியூப்ல போடலாமா கவர் அந்த மாதிரி யோசிச்சு நாங்க ஐடியா கொடுக்கறதுனால அவங்க தயங்காம வந்து எங்கிட்ட பேசுவோம். அது ஓரளவுக்கு வயது வந்து ஒரே மாதிரி இருக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு விஷயத்த நீங்க வந்துட்டு உங்க வயதுல இருக்கிறவங்களுக்கு சொல்லும் பொழுது அது அப்படியே பட்டுன்னு போய் புரிஞ்சிடும் இல்லையா? அங்க சார் கண்டிப்பா வந்துட்டு ஒரு மாணவரா இருக்கும் பொழுது நீங்க வந்து தன்முனைப்பு விஷயங்களும் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க மற்ற மாணவர்களுக்கு. எப்படி நேரத்தை வந்து நீங்க வகுத்துக்கிறீங்க? எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் இது வந்து ஒரு டீமாக செஞ்சு சேர்ந்தோம்னா, எங்கள் டீமில் 4 பேர் இருக்காங்க. ஸோ நாங்கள் 2 பேர் இருக்கோம், இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஸோ நாங்கள் 4 பேர் இருக்கிறதுனால என்னோட நேரத்தை எப்படி செலவு பண்ணேன்னா, சில நேரங்களில் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ பரீட்சைகள் வந்துடும், ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது செய்யணும் அப்படின்னா வந்து என்னால் வந்துட்டு என்னுடைய டீம்மேட்ஸ் போய் சொல்ல முடியும், ஓகே எனக்கு இந்த வேலைகள் இருக்குது, இப்போதைக்கு எனக்கு இந்த வேலைகள் இருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறப்ப நாங்கள் 4 பேர் வந்துட்டு நல்ல நண்பர்களாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு டீமாக இருக்கிறதுனால உங்களிடையே அந்த புரிந்துணர்வு கூட அந்த புரிந்துணர்வு இருக்கிறதுனால எங்களால் இன்னும் ரொம்ப அதை நல்லா செய்ய முடியும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நாங்க வந்து நேர்மையா வேலை செய்யணும், இயற்கையின் கட்டளைய ஃபாலோ பண்ணோம், அதை நம்பி வேலை செய்யறதுனால எங்களுக்கு எல்லாம் ஸ்மூத்தா நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நீங்க செய்துகிட்டு இருக்கீங்க. மாணவர்களுக்கு வந்துட்டு இன்னும் பல தன்முனைப்பு விஷயங்கள் செய்துட்டு இருக்கீங்க. அதை பற்றி நம்ம மேலும் விவரங்களா இன்னும் விரிவா பேசுறதுக்கு முன்னாடி நம்முடைய நிகழ்ச்சியில வந்துட்டு ஒரு சிறிய இடைவெளி. ஆக செல்வகுமாரி, இன்றைய இப்ப இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வந்து நம்ம பள்ளி விடுமுறையை வந்து சந்தோஷமா கழிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்மள பள்ளி மாணவர்கள் வந்து சந்தோஷமா கழிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு பெற்றோர்களுடன் வந்துட்டு மாணவர்கள் வந்துட்டு நேரத்தை கழிக்கிறது வந்து ரொம்ப கூடுதலா இருக்கும். அந்த நேரத்துல பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் வந்து நான் சொல்றதை கேளு, நீ நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க. ஆனா இன்றைய காலத்து மாணவர்கள், இன்றைய காலத்து குழந்தைகளை பார்க்கும் பொழுது அவங்க சொல்றதையும் சில விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு காலகட்டம் உருவாயிருச்சு. ஏன்னா மாணவர்கள் வந்துட்டு பெற்றோர்களை விட சில விஷயங்கள் வந்துட்டு அறிவு கொஞ்சம் கூடையாவே, அறிவுத்திறமை கொஞ்சம் கூடையாவே இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு தன்முனைப்பை கொடுக்குறாங்க. மாணவர்களிடம் பல விஷயங்கள், பல சாதனைகள் இருக்கு அப்படின்ட்டு சில மாணவர்கள் வந்து அவர்களுக்கு தன்முனைப்பு கொடுக்கறத பார்க்கும் பொழுது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படி இருவரிடம் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். ஆக இந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா மாணவர்கள் இடையே வந்து இந்த கோல் செட்டிங் இல்ல இந்த சப்கான்சியஸ் மைண்டை பத்தி இந்த மாணவர்கள் தெரிந்து வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க கருதுறீங்க இல்லையா? ஏன் அது ரொம்ப முக்கியம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? நினைக்கிறேன் கோல் செட்டிங்னு சொல்றப்ப நிறைய மாணவர்கள் வந்து இந்த காலத்து மாணவர்கள் சொன்னாங்க இந்த தீய பழக்கங்கள்லாம் நிறைய பேர்றாங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி போறாங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களோட சிந்தனைகள் வந்து ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கிறதுனால தான் சொல்லலாம். நம்மளுக்கு பிடித்தமான ஒரு துறை, நம்ம மனசுக்கு பிடித்தமான ஒரு துறையில அவங்களுக்கு அவங்களுடைய சிந்தனைகள் வந்து அந்த துறையிலேயே வந்துட்டு அதில் பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அதில் நம்ம எப்படி சாதிக்கிறது, அதில் எப்படி நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது, இதை பற்றி அவங்க நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க வந்துட்டு இதற்கு சம்பந்தப்பட்ட செயல்களை தான் செய்ய போவாங்க. ஏன்னா இந்த கோல் வந்து அவங்களுடைய ஆழ்மனத்தில் நல்லா பதிஞ்சிருச்சு. அப்போ இதையே நினச்சி கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால வந்துட்டு இந்த மாதிரி வேற வேற தீய பழக்கங்கள்லாம் போகிறது ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ இது வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி யூஸ் பண்ணி, நம்மளுடைய சிந்தனைகளை எப்படி யூஸ் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கிடைக்கிறது, அதை எப்படி வந்துட்டு வாழ்க்கையில் பயன்படுத்தி நம்ம வந்துட்டு வெற்றியாளராக ஆகுது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். படிவம் 5 படிக்கும் பொழுது இன்னொரு தெளிவான பேச்சு. சரி மதுரா, அத பாத்தீங்கன்னா வந்து நீங்க செய்யற எல்லா நடவடிக்கைகளையும் வந்துட்டு இலவசமா செய்துகிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த வகையில பார்க்கும்பொழுது வாழ்க்கையில எந்த புள்ளியில வந்துட்டு நான் இந்த விஷயம்லாம் செய்தே ஆகணும், மாணவர்களுக்கு வந்து நம்மளும் வந்துட்டு ஒரு தன்முனைப்பு பர்சனா இருக்கணும் அப்படின்னு எப்ப முடிவெடுத்தீங்க? என் வாழ்க்கையில வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும் போது ஆரம்பிச்சேன் இந்த திட்டத்துல. ஸோ எனக்கு வந்து எனக்கு வந்து லக்கியா இருந்தேன். ஏன்னா என் பேரண்ட்ஸ் ஒண்டி இல்லை, அம்மா அப்பா ஒண்டி இல்லை, எனக்கு சுற்றி இருந்த என்னோட ஆசிரியர்கள், என்னோட மென்டோ எல்லாமே வந்து எனக்கு இந்த விஷயங்களை படிக்கும் போதே சொல்லி கொடுத்தாங்க. ஆனா
இந்த வாய்ப்பு வந்து மற்ற இளைஞர்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. சில பேருக்கு தான் கிடைக்கும், ஆனா நிறைய பேருக்கு வந்து கிடைக்காது. ஸோ இந்த வாய்ப்பு வந்து எல்லாத்துக்கும் தேவை. ஏன்னா சின்ன வயசுலயே ஆரம்பிச்சாதான் இன்னும் நல்லா பழக்க முடியும். இது வந்து வேகமாக கத்துக்க முடியும். இந்த இந்த அறிவு வந்து மற்ற இளைஞர்களுக்கும் போய் சேர வேண்டியதுனால தான் நான் வந்து இப்பயே ஆரம்பிக்கணும். ஏன்னா என் வாழ்க்கையில வந்து நான் பல பலன்களை அடைந்திருக்கேன். அதனால ஸோ இதே வந்து நான் வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அங்க சொன்னது நீங்க வந்து ஒரு மாணவரா மற்ற பள்ளி மாணவர்களுக்கு வந்து இந்த தன்முனைப்பு பயிற்சி வழங்குறீங்க இல்லையா? அங்க உங்க பள்ளியில உங்களுக்கு ஒரு நண்பர்கள் வட்டம் இருப்பாங்க இல்லையா? அவங்க உங்களை எப்படி வந்து பாக்குறாங்க? ஏதாவது உதவிகள்னா உங்களை வந்து நாடுவாங்களா? எந்த மாதிரியான உதவிகள் உங்களை அவங்க வந்து கேட்பாங்க? நம்மளுடைய பள்ளிகள்னு சொல்ற வந்துட்டு ஆனஸ்டா சொல்லணும்னா சில நேரத்துல வந்துட்டு நம்ம கூட இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ஏன்னா அவங்கள வந்து நம்மளுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம சுத்தி இருக்கிற என்னுடைய சின்ன நண்பர்கள் வந்துட்டு என்ன இன்னும் வந்துட்டு இந்த மாதிரி பார்க்கல. ஏன்னா நான் அவங்களுக்கு சொல்லுவேன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு, நிறைய பேர் இன்னும் பார்த்து உதவி செய்யல அப்படின்னு தான் சொல்லலாம். அப்ப அவர்களுக்கு நீங்க ஒரு தன்முனைப்பு பயிற்சி சரி சரி. சோ இந்த நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்துட்டு என்ன விஷயங்கள் செய்றீங்க? தன்முனைப்பு அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு மாணவர்கள் முன்னிலையில், ஒரு இளைஞர்கள் முன்னிலையில் நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் தான் ஆக்சுவலி செய்றீங்க? ஒரு பள்ளியை நாங்க தேர்ந்தெடுத்து அங்க போகணும்னு சொன்னா, அங்க போயிட்டு ஒரு 5 மாதங்களுக்கு வந்து நாங்க வந்து மாணவர்களோட சும்மா பேசி அவங்களோட பேக்ரவுண்ட் புரிந்து கொள்வோம். அப்புறம் சப்கான்ஷியஸ் மைண்ட், கோல் செட்டிங், எப்படி ஒரு சிச்சுவேஷன் பார்த்தா ரியாக்ட் பண்ணாம நல்லா யோசிச்சு டிசிஷன் எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மெதுவா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வருவோம். ஆனா நாங்க அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க வழிகாட்டிகளா அவங்களுக்கு இருப்போம். ஏன்னா நாங்க இதெல்லாம் பயன்படுத்துறதுனால இந்த மாதிரி சாதனைகள் அடைஞ்சிருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை ஃபாலோ பண்ணா இந்த மாதிரி செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த பள்ளி மாணவர்களை அவங்க பள்ளியிலேருந்து வெளியே கூட்டிட்டு போய் கம்பெனிஸ் இல்லைன்னா சாதனையாளர்கள் அவங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்க எப்படி சாதனை அடைஞ்சாங்க, என்னென்ன செய்தாங்க, அவங்க வேலைகளில் எப்படி என்னென்ன வேலை இருக்கு அதெல்லாம் புரிந்து கொண்டு, ஸோ 5வது படி வரும்போது எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு இதான் வேணும்னு நல்லா கிளியரா சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி அதை பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நீங்க அமல்படுத்திய பிறகு மாணவர்களிடையே வந்துட்டு என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்களே பார்த்தீங்க? நிறைய மாற்றங்களை பார்த்துருக்கோம். சில மாணவர்கள் வந்துட்டு முதல்ல வந்து எங்க கூட வந்துட்டு நல்ல நண்பர்களா இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுடைய எண்ணங்கள் என்ன, அவங்களோட ஆசைகள் என்ன, நான் என்ன ஆக போறேன் அப்படின்னு வந்துட்டு எங்கிட்ட வந்துட்டு வெளிப்படையா சொல்றாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பிள்ளைங்க வந்து இப்ப பேசவே மாட்டேங்கிறாங்க. முக்கியமா அவங்க பெற்றோர்கள் கூட பேச மாட்டேங்கிறாங்க, நம்ம வந்து பேசுறாங்க. ஸோ அது ஒன்று சொல்லலாம். இன்னும் சில மாணவர்கள் கூட வந்து நாங்கள் நிறைய வேலைகள் செஞ்சிருக்கோம். ஒருத்தர் வந்து எங்களுக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்டடா சொன்னாங்க. ஸோ எங்களோட டீம்ல வந்து எங்ககிட்ட ஒரு மியூசிஷியன் இருக்காங்க. ஓகே, நீங்களும் உங்களுக்கு சேர்ந்து மியூசிக் வீடியோஸ் செய்யலாம், யூடியூப்ல ஏற்றலாம் அப்படி செஞ்சிருக்கோம். அப்ப இன்னொருத்தவங்க சொன்னாங்க, நான் ஒரு யூடியூபர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, உங்க யூடியூப் அக்கௌண்ட் நீங்க என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் கூட சில வேலைகள் செய்து கொண்டு தான் இருக்கோம். இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து எங்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சமான வேலைகள் என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுகிறது ஒரு பெரிய விஷயங்களுக்கு. அவங்களோட கண்களுக்கு வந்து நீங்க ஒரு நல்ல நண்பர்களா தெரியுவீங்க இல்லையா? அங்க நீங்க முதலே சொல்லியிருந்தீங்க உங்களோட குழு வந்து 4 உறுப்பினர்கள் இருக்கீங்க. ஆக வயது குறைந்தவரை வந்து 14 வயதுடையவர். அந்த 4 நண்பர்கள் ஒன்றா இணையும் போது பார்க்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, 4 நண்பர்கள் ஒன்றா இணைந்து அவங்க கண்டிப்பா நேரத்தை வீணடிக்கிற செயல்கள்ல தான் ஈடுபடுவாங்க. அங்க போறது, இங்க போறது, ஊர் சுற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முறியடித்து நாங்களும் சாதனையாளர்களா ஆகும், எங்களை சுற்றி உள்ளவர்களை சாதனையாளர்களா ஆக்குவோன்ற ஒரு யோசனை உங்களுக்கு வந்துச்சு இல்லையா? அந்த யோசனை எந்த புள்ளியில உங்களுக்கு வந்துச்சு? எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த டீம் இருக்கிறதுனால, நாங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்ததுனால, இன்னொன்னு வந்து நாங்க எல்லாமே ஒரு கோல் செட் பண்ணதுனால அதை அடையறதுக்கு என்னென்ன தேவையோ அதுதான் செய்வோம். ஸோ எங்க டீம் வந்து உருவானதே அந்த கோல் செட் பண்ணி அதை அடையறதுக்காக தான். ஸோ நாங்க மாணவர்களுக்கு என்ன பகிர்ந்து கொள்றோம்னா, எப்படி ஒருநிலைப்படுத்துறது உங்க தாட்ஸை, அது செஞ்சாலே 4 பேரும் ஒன்னா சேர்ந்து எதை செய்யணும்னா அதை செய்யணும். ஆனா அதை செய்தாலே அப்படின்றீங்க. ஆனா அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், மனதை ஒருநிலைப்படுத்துறது. கண்டிப்பாக. அதாவது நீங்க வந்து மற்றவர்களிடம் இதை கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்பாக நீங்க அதை வந்துட்டு உங்க வாழ்க்கையில அமல்படுத்திட்டீங்க. மதுரா மற்றும் சனத் நிறைய விஷயங்கள் வந்துட்டு மாணவர்களுக்கு என்னெல்லாம் முக்கியம், வாழ்க்கையில தன்முனைப்பு எவ்வளவு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவர்களாக வந்துட்டு நீங்க இன்னொரு மாணவர்களுக்கு, பல மாணவர்களுக்கு இலவசமா வழி நடத்திட்டு வரீங்க. அது உங்களுடைய விஷயம் கண்டிப்பா பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். உங்களுடைய பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு வைக்க நன்றி. மீண்டும்